எப்பொழுதும் எதிராசர் வடிவழகு என் நிதயத்துளதால், இந்த ராமானுஷருடைய வடிவழகு எப்போதும் என் நிதயத்துளதால் இருந்துடுத்து. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே யாரும் இந்த ஜகத்தில் நமக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. வியாதிகள் அண்டாது, பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த வருந்தவன். இந்த ராமானுஷருடைய விக்கிரகத்தை சேவிப்பதே ஓரோரு அடியவனுக்கும் ஓரோரு பிரபன்னனுக்கும் சரணாகதனுக்கும் ஒரே புகழ்னு செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட திவ்யமங்கல விக்கிரகத்தை ஏரியுருள பண்ணலாம். நாள் குறித்து கொடுத்துட்டார் ராமானுஜரே. தை மாதம் புஷ்ய நட்சத்திரத்திலே இந்த விக்கிரகத்தை எழுந்துருள பண்ணலாம். இது இப்போ 2வது விக்கிரகம். திருநாராயணபுரத்தில் தமருகந்த திருமேனி ஆழ்த்தொல்லையோ, இது தானுகந்த திருமேனி. ராமானுஷரே உகந்து இந்த திருமேனியை தயார் பண்ணி அதை அணைத்து கொண்டு தன் சக்தி அத்தனை அந்த திருமேனியில் வச்சு இன்றைக்கி அந்த உற்சவம் நடக்கிறது. இந்த திருமேனி எழுந்துருள பண்ணப்பட்ட உற்சவத்துக்கு குரு புஷ்ய உற்சவம் ஸ்ரீபெரும்புதூரில் அந்த உற்சவம் நடக்கிறது. தை மாதத்திலே புஷ்ய நட்சத்திரத்திலே சுவாமி ரொம்ப ஆச்சரியமான புறப்பாடு கண்டருளுகிறார். குரு புஷ்ய உற்சவம்னாலே இந்த திருமேனி நமக்குன்னு பூலோகத்தில் அவதரித்த நன்னாள் என்று ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். அந்த திருமேனி தான் தானுகந்த திருமேனி. அந்த திருமேனியோட திருமஞ்சனத்தை சேவிக்கிறதே ஒரு அழகு, அதனுடைய புறப்பாட்டை சேவிப்பதே மற்றொரு அழகு. எல்லா உற்சவமே அழகு தான் சுவாமிக்கு. இப்படி ஒரு நாள் குறித்து கொடுத்தார். சர்வசக்தியும் பிரகாசிக்கும்படி காடாலிங்கனம் பண்ணி இவ்விக்கிரகத்தை புஷ்ய மாசத்தில் குரு புஷ்யத்திலே பிரதிஷ்டிப்பியும் என்று திருமுகமெழுதி தினம் குறித்து அனுப்ப அந்த நாளும் வந்தது. விக்கிரகமும் தயாராகிவிட்டது. ஸ்ரீபெரும்புதூரிலே விக்கிரகம் பிரதிஷ்ட பண்ணப்படுகிறது. ஆனால் சுவாமியோ ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி உள்ளார். முதலியாண்டானுடைய திருக்குமாரர் கந்தாடையாந்தான் தான் விக்கிரக பிரதிஷ்டை பண்ணிட்டுருக்கார். அது பண்ணுற நாள் அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜருடைய விக்கிரகம் ரொம்ப நலிஞ்சு போச்சு. அவருக்கு இருந்த சக்தியெல்லாம் தளர்ந்து போயிட்டாப்பில் இருக்குது. கால் கையெல்லாம் நடுங்கிறது. இங்கே பிரதிஷ்டிப்பிக்கிற அற்றை திவசத்திலே திருமேனியில் மிகவும் தளர்ச்சியாய் பலஹானி உண்டாய் அந்த திருமேனி தளர்ந்து அங்கே இருக்கிற சக்தி அத்தனை இந்த திருமேனி கொடுத்துட்டாரோ இல்லையோ. அதனால் இன்றைக்கும் ஸ்ரீபெரும்புதூரில் சேவித்தால் அது அவரேயாகத்தான் நாம் சேவிக்க வேண்டும்.